விஜய் அவர்களோட நேற்று நடந்த மதுரை மாநாடு எல்லா பக்கமும் பரபரப்பாக தீப்பிடிச்செறிகிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிய மாநாட்டில் இருந்த ஃபோர் செகண்ட் மாநாட்டில் இல்லை. விஜய் டீமே இல்லை, ரெண்டாவது அவங்க ரசிகர்கள் டீம். எனக்கு தெரிய ஒரு மாநாட்டில் 20-25 நிமிஷம் பேசுனது ஒரு தலைவர் பேசுறாருன்னா இதுதான் முதல் தடவை. என்ன நோக்கம் இல்லாத ஒரு மாநாடு இதுதான் முதல் தடவை. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாநாட்டில் என்ன கொள்கையை பற்றி பேச போகிறோமா இல்லை பல அறிவிப்புகள் அது இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க சார். அந்த அறிவிப்புகள்லாம் எதுவுமே அவங்களும் பண்ணலை. அவங்க பண்ணாலும் இவங்க கேட்கறதுக்கு தேவையில்லை. ஏன்னா விஜய் உள்ள நடுவில் ஓடி வருவார்ல, இப்போ ஃபேஷன் ஷோ இந்த ரேம்பாக் நடக்கும்ல, அந்த ரேம்பாக் முடிஞ்சோடனே அவன் பாட்டு வேலை பார்த்து போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மாநாடு இப்போ விக்ரவாண்டியில் நடக்கும்போது ரொம்ப ஹைப்பாக இருந்தது. ரொம்ப நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய விஷயங்கள் பேசினாரு, ரொம்ப நேரம் பேசினாரு. இந்த ஒரு எல்லா விஷயமும் இருந்தது. ஆனால் இந்த மாநாட்டில் வந்துட்டு பெருசாக எதை பற்றியுமே பேசலை. என்னோட கொள்கை எதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி, அரசியல் எதிரி வந்து டிஎம்கே. ஸோ இதை மட்டும் திரும்ப சொல்லிட்டு இருந்தார். ஆனால் மற்றபடி ரொம்ப ஹைப்பாக ஒரு வாவ் மூமெண்ட் அந்த மாதிரி எதுவுமே அவர் பேசுகிற மாதிரி யாருக்குமே ஃபீல் ஆகுது. சார் மக்கள் பிரச்சனையில் என்ன வாவ் மூமெண்ட்? நேற்று என்ன சார் மாநாடுன்ற பேரில் ஆடியோ லான்ச் நடத்திருக்காரு சார். உண்மை தானே? அவர் இந்த பாட்டை போட்டுவிட்டு இதை நான் பாடியிருக்கேன், நான் வரேன் அதைத்தானே ஒரு படத்துலையும் சொன்னார், நான் வரேன்னு. அதுக்கு தனியாக ஒரு பாட்டை போட்டு நான் வரேன்னு இந்த ஆடியோ லான்ச் பண்ணிட்டு இவங்க அப்புறம் கூட்டி ஏமாத்திட்டு போயிட்டாரு. இதுதான் உண்மை. கரண்ட் ட்ரெண்டில் டிஜிட்டல் ப்ரொமோஷன்ஸ் எல்லா பக்கமும் வர ஆரம்பிச்சிருக்காரு. மேபி மற்ற எல்லா கட்சிகளுக்கும் பாட்டுகள் கரெக்ட். முதல் பாட்டு இந்த ரெண்டாவது பாட்டு ஃப்ளாப் தான். ஒத்துக்கிறீங்களா? நாட்டினுடைய தலைவன் ஒழுங்கு இல்லைன்னா அந்த நாடே அழிஞ்சு போயின்றது உண்மை. அப்படி போயிட்டு இருக்கேன். இதெல்லாம் பற்றி பேசணும், மக்கள் கஷ்டங்களை கவலைகளை சொல்லி அதை பற்றி அதுக்காக நான் வரேன். எதுக்கு நீ வர ரெடி, எதுக்கு வர நேற்று அதை சொன்னியா நீ? ஸோ இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்களா நேற்று பேசினதில் மேம்போக்காக தான் பேசினாரு அப்படின்னு. மேம்போக்காக பேசும்போது அவரால் எப்படி வர முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. ஸோ இவ்வளோ வருஷமாக வந்துட்டு ரொம்ப டெப்த்தாக அலசி ஆராய்ச்சி பேசின தலைவர்களுமே எதுவுமே மாற்றலையே, ஏன் இவர் மாற்றக்கூடாதுங்கிற ஒரு கேள்வி. நீங்கள் மேம்போக்கான சூப்பர்ஃபிஷியலாக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறதுன்றது யார் வேணாலும் பண்ணலாம். நானும் உட்காந்து அரசியல் கருத்துக்களை உங்கள்கிட்ட உட்காந்து பேசிட்டே இருக்கேன். நான் அரசியல்வாதியா, நான் வந்து நாளைக்கு சிஎம் ஆவேனா சிரிச்சுட்டு போயிருவீங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம சிரிச்சுட்டு போக வேண்டிய இடத்துல இருக்காரு. நீங்கள் ஐயா வீட்டுக்குள்ளே இருக்கியா, மக்களோட மக்களாக நீ என்னைக்கு சேருன்னு பார்த்தா நான் சிங்கம், நான் வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன், தேவைப்படும் போது எல்லாத்தையும் கடிச்சு தின்றுவேன் அப்படின்ட்டு. உடனே நான் என்ன கேட்குறேன்னா அதை நீ பண்ணு, நீ பெரிய வெண்ணன்றதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான்னு நமக்கு தோணுது. எனக்கு வந்து அரசியல் எதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே, இன்னொரு பக்கம் எனக்கு கொள்கை எதிரி வந்து பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதிமுக வந்துட்டு அது கொஞ்சம் அடிமைத்தனமா இருக்க ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இவர் யாரு கூடயும் கூட்டணி வைப்பாரா? அதிமுக அடிமைத்தனமான கட்சின்னு சொல்றதுக்குலாம் இவருக்கு ரைட்ஸுங்களா சார்? தகுதியே கிடையாது. அதிமுக அரசியல் கட்சியின் முன்னாடி ஆட்சி காலத்தில் அடிமையா நின்ன ஒரே நடிகர் தான். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா விஜய் அவர்களோட மாநாடு. ஸோ உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபீஸ்டாக இருந்த ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுறதுக்காக நம்ம கூட சத்யன் ராமசாமி இருக்காரு. வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே. ஸோ விஜய் அவர்களோட நேற்று நடந்த மதுரை மாநாடு எல்லா பக்கமும் பரபரப்பாக தீப்பிடிச்செறிகிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை நேற்றே முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒன்றும் தீலாம் பிடிக்கல சார். நேற்று அங்கே மதுரையில் தீப்பிடிச்சி அரிச்சிருச்சு. ஆமாம். அது கூட ஒருத்தர் சொல்லும் போது 30 லட்சம் பேர் கூட்டிட்டோம் அப்படின்னாங்க. அதுக்கு ஒருத்தர் அழகாக போச்சு. நான் மதுரைக்காரே ஒருத்தர் போச்சுடா, மதுரையிலே 60 லட்சம் பேர் தான் இருக்கேன், நான் 30 லட்சம் பேர் வந்துட்டுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். உண்மை தான். அதாவது ஒரு என்ன நடக்குது, என்ன ரியாலிட்டி, அதாவது உலகத்தில் மக்கள் வாழ்கிறாங்க இல்லையா, எதை நம்பி எதை நினச்சி எதை புரிஞ்சு வாழ்கிறாங்கன்றதை புரிஞ்சிக்காமல் ஒரு தனி உலகத்தில் இவங்களா ஒரு கற்பனைகளையும் கருத்துக்களையும் உருவாக்கி அந்த உருவத்தில் அதுதான் உண்மை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க சார். இந்த 30 லட்சம்ன்றதில் ஆரம்பித்து அப்புறம் எனக்கு தெரிய ஒரு மாநாட்டில் 20-25 நிமிஷம் பேசுனது ஒரு தலைவர் பேசுறாருன்னா இதுதான் முதல் தடவை. என்ன நோக்கம் இல்லாத ஒரு மாநாடு இதுதான் முதல் தடவை. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாநாட்டுக்கு எதுக்கு வந்தோம், மாநாட்டில் என்ன கொள்கையை பற்றி பேச போகிறோமா இல்லை பல அறிவிப்புகள் அது இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க சார். அந்த அறிவிப்புகள்லாம் எதுவுமே அவங்களும் பண்ணலை. அவங்க பண்ணாலும் இவங்க கேட்கறதுக்கு தேவையில்லை. ஏன்னா விஜய் உள்ள நடுவில் ஓடி வருவார்ல, இப்போ ஃபேஷன் ஷோ இந்த ரேம்பாக் நடக்கும்ல, அந்த ரேம்பாக் முடிஞ்சோடனே அவன் பாட்டு வேலை பார்த்து போயிட்டாங்க. இதுதான் நடந்தது நேற்று. இவ்வளவு இந்த மாநாட்டுக்கு அங்கே ஒரு போர்வாள்னு 2 மாதம் இவர் போயிருந்திருக்காரு. யார்? புஷி ஆனந்த். அவரை நினச்சா தான் பாவமாக இருக்குது. வேறு யாரை நினச்சி இதில் பாவமாக இல்லை. 20 நிமிஷம் பேசுறதுக்கு 2 மாதம் அவரை இருக்க வைக்கலன்னா என்ன? அதில் ஒரு கம்பம் சாஞ்சு ஒருத்தன் காரை உடச்சி எவ்வளோ சேட்டை பண்ணி அதில் போகிற வழி இதில் எப்போ பார்த்தாலும் இது வந்து அவங்களுக்கு வந்து புதுசு இல்லை. ரொம்ப வருஷமாகவே ஒரு நடிகனை கண்டு அரசாங்கம் அஞ்சுகிறது, ஒரு நடிகனை கண்டு மத்திய அரசாங்கம் அஞ்சுகிறதுன்னு சொல்லிட்டே வேணும் சார். இவனுக்கு மாநாடு அறிவிச்சதுனால ரோட தோண்டி போட்டானுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கு மாநாடு அறிவிச்சதுனால எந்த காரையும் அனுப்ப மாட்டாங்க, இதை அனுப்ப மாட்டாங்க, அதை அனுப்ப மாட்டாங்க சார். ஊருக்குள்ளே எவ்வளவோ பேர் மாநாடு நடத்திட்டாங்க சார். அதாவது எம்ஜிஆரில் ஆரம்பித்து கமலஹாசன் நடத்தியிருக்காரு. நான் சொல்கிறது அரசியல்வாதிகளே போகணும். நம்ம நடிகர்களை வச்சுக்கிடுவோம். விஜயகாந்த் அவர்கள் நடத்தியிருக்காரு, எல்லாரும் நடத்திருக்காங்க மாநாடு. யாரும் நடத்தாமல் இல்லை. இவங்க மாநாட்டுக்கு மட்டும்தான் தொந்தரவு கொடுக்குற மாதிரி இது இப்போ இல்லை. அவர் படம் ஏன் ரிலீஸ் ஆகலைன்றதுக்கு காரணம் வந்து அதுக்குன்னு
அந்த பர்டினன்ட் ரீசன்ஸ் இருக்கும். இல்லைனாலுமே இது அரசாங்கம் தான் நிறுத்திருச்சும்பானுங்க. அது மாதிரி இப்போ புதுசாக அந்த மாநாட்டுக்கு இது ஆரம்பிச்சிட்டானுங்க. எந்த மாநாடு போட்டாலும் ஒப்பாரி வைக்க வேண்டியது. என்னன்னா அது மாதிரி நிறுத்திட்டாங்க, எங்களை வாழ விட மாட்றாங்க, எங்களை வளர விட மாட்றாங்க, என் தளபதி அடுத்து சிஎம் ஆகுது, இவங்க பிடிக்கல. அது ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு அவனுங்களா பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க சார். எனக்கு தெரிய மாநாட்டில் இருந்த ஃபோர்ஸ் செகண்ட் மாநாட்டில் இல்லை. விஜய் டீமே இல்லை, ரெண்டாவது அவங்க ரசிகர்கள்ட்டையும் இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கு ஓகோன்னு எவ்வளோ பேர் கூடி கத்தி பேசிக்கிட்டு அவ்வளோ லைவ் அது இது ரொம்ப பெருசாக போச்சு. ஆனால் அதை விட ஒரு 60% நேற்று போச்சு. அதுக்கப்புறம் 3வது மாநாடு இன்னும் கொயினாயிரும். இதுதான் இது இவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான் சார். இது இவர் மட்டும் இல்லை, அரசியலில் மாநாடுன்றது புதுக்கட்சி ஆரம்பித்து போடுற மாநாடுன்றது என்றைக்குமே பேசப்படும். 2வது மாநாடு கொஞ்சம் பார்ப்பாங்க, 3வது மாநாட்டில் மறந்துடுவாங்க. நார்மலைஸ்ட் ஆகிடும். இது நார்மலைஸ்ட் ஆகிடும். இது விஜயகாந்துக்கும் நடந்தது, கமலஹாசனுக்கும் நடந்தது. இப்போ இவருக்கு அதான் நடக்க போகுது. ரைட்டுங்களா? இது ஒரு புரிஞ்சுக்கணும், இது அவங்க ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும். இல்லை இவங்க டேரெக்டாக என்னென்னா 6 மாதம் கழிச்சு அவரை தான் சிஎம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேரெக்டாக அவர் வந்தால் அதான் நான் வந்தால் ஹீரோ தான் வருன்ற மாதிரி அவர் உச்சத்தில் இருக்குன்னு அவரே சொல்லிக்கிறாரா. அப்புறம் நான் சிங்கம் வெளியில் நல்லாத்தி கடிச்சு தின்றோன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால் அவர் டேரெக்டாக சிஎம் ஆகும் நினச்சிட்டு இருக்காங்க. அது நடக்காதுன்ற உண்மை அவங்களுக்கு பட்டு புரிஞ்சிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சார். அதுதான் நம்ம சொல்ல முடியும். மற்றபடி இந்த நேற்று நடந்த மாநாட்டில் சிறப்பான எதையுமே பார்க்கல சார். அதாவது பேசுறது ஒழுங்காக பேசுறதுல ஃபஸ்ட்டு எவனும் தமிழில் தான் பேசுகிறாங்க. அதையும் ஒழுங்காக பேசுகிறாங்கன்னா கேட்கன்றாங்க, ஒரு மாதிரி தமிழையே கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஏதாவது கொடுக்குறானுங்களா, கண்டென்ட் கொடுக்குறானுங்களா, அப்படி இல்லைன்னா புதுசாக இது வரைக்கும் யாரும் சொல்லாத சொல்கிறானுங்க பார்த்தா எதுவுமே இல்லை. டேக்அவேன்னு எதுவும் கிடையாது சார். ஒரு சம்திங் தட் விச் இஸ் நியூ அவுட் ஆஃப் இட். நான் அதை கேட்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். திஸ் இஸ் வாட் இஸ், இதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க, இதை தான் அவங்க சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. எதுவுமே அதை யோசிக்கிறதுன்னு ஒன்றுமே கிடையாது சார். சும்மா சொல்கிறது பூரா அதான் இந்த படத்தில் பேச வேண்டியது பூராத்தையும் மேடலே பேசிக்கிட்டு இருக்காரு. எத்தனை பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நாட்டில். பிரச்சனைன்றதுக்கு பஞ்சமா சார். அஜித் குமார் மேடலில் ஆரம்பிச்சு எத்தனை மேடலில் விஷயத்த பேசியிருக்கலாம். சானிடேஷன் ஒர்க்கரை பற்றி பேசியிருக்கலாம். அவர் கூப்பிட்டு வச்சு சார் நேற்று கார் விழுந்து கம்பம் உடஞ்சது ஒன்றும் இல்லை சார், அதை பற்றி ஆரம்பிச்சிருக்கலாம். இது இந்த மாதிரி ஒரு விஷயம் எதையாவது அந்த லைவாக இருக்கிற விஷயங்களை, அதாவது மக்கள் மத்தியில் நடக்கிற விஷயங்களை, அவர் ரசிகர்கள் மத்தியில் நடக்கிற விஷயங்கள், அவரை சுற்றி நடக்கிற விஷயம் லைவாக கனெக்ட் பண்ணுறாரா, எழுதிட்டு வராரு, அதை பேசுகிறாரு. சிம்பிளாக டிராஃப்ட் மாநாடுக்குன்னு ஒரு டிராஃப்ட் எழுதிடுறாங்க, அதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு ஒழிய அதை தவிர அதுக்கு வெளியில் எதையுமே அவரால் லைவாக கனெக்ட் பண்ணி இன்ட்ராக்டிவாக போக முடியுது சார். ஸோ அதுதான் இப்போ நீ இப்போ லைவாக நீ உள்ளே இறங்கின அப்படின்னா தான் சார் அதில் என்ன, அதை நீ எப்படி புரிஞ்சுக்கிட்டே பேசுகிற வைக்கிற, அதில் உன்னோட டேக் என்னன்றது தெரியும். நீ எழுதிட்டு வந்த அது நீ எழுதிய முனையோட நீ கதையாக சொல்லி சிங்கம் கதை குட்டி கதைலாம் அதெல்லாம் சரி, அது ஒரு கதை, அதெல்லாம் ரஜினிகிட்டேருந்து திருடுனதுன்னு வைங்களேன். குட்டி கதைன்னு இவரும் போய் சொல்லி பார்க்குறாரு. நேற்று சொன்ன குட்டி கதை ரெண்டுலேயுமே ஒரு வெயிட்டேஜ், குட்டி கதைக்கு உண்டான மரியாதையே போச்சு அவனால் அப்படின்னு ஏற்கனவே அதை பாட்டை எடுத்து குட்டி ஸ்டோரின்னு போட்டு அது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ குட்டி கதை மாநாட்டில் சொல்லிட்டு மாநாட்டே குட்டி கதை கொஞ்சம் தேரும் சார். இது சுத்தம் வேஸ்ட்டு. அப்படி ஒரு கண்டென்ட்டு, அந்த கண்டென்ட்டை இது இப்படி தான் ஃப்ரேம் பண்ணணும்னு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணி கொடுக்குறாங்களோ அதை சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காரு சார். அவ்வளோதான். அண்ட் பொதுவாகவே நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மாநாடு இப்போ விக்கிரவாண்டியில் நடக்கும்போது ரொம்ப ஹைப்பாக இருந்தது. ரொம்ப நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய விஷயங்கள் பேசினார், ரொம்ப நேரம் பேசினார், இந்த ஒரு எல்லா விஷயமும் இருந்தது. ஆனால் இந்த மாநாட்டில் பெருசாக எதை பற்றியுமே பேசலை. என்னோட கொள்கை எதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி, அரசியல் எதிரி டிஎம்கே. ஸோ இதை மட்டும் திரும்ப சொல்லிட்டு இருந்தார். ஆனால் மற்றபடி ரொம்ப ஹைப்பாக ஒரு வாவ் மூமெண்ட் அந்த மாதிரி எதுவுமே அவர் பேசுற மாதிரி யாருக்குமே ஃபீல் ஆகும். இப்போ எக்ஸ்பெக்டேஷன் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் இதுல ஒரு தப்பே. அரசியல் என்ன சார் வாவ் மூமெண்ட் சார்? மக்கள் பிரச்சனைல என்ன வாவ் மூமெண்ட் இல்லை? நீ அதாவது இதுதான் இங்கே ஒரு பிரச்சனை. சினிமா கவர்ச்சி தான். இதான் பல பேர் சொல்லியிருக்காங்க சார். தெளிவாக சொன்னது என்னன்னா, சினிமா கவர்ச்சியை ஓட்டுகளாக மாற்ற முடியாது அப்படின்றது சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க சார். அதுதான் உண்மை சார். உடனே எம்ஜிஆர் ஆனார், என்டிஆர் ஆனார், விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் ஆனாருன்னு சொல்லலாம். பட் ஆனால் அவங்கெல்லாம் நடிகர்களாக இருக்கும் பொழுதே அரசியல்வாதிகளாக இருந்தவங்க. இப்போ 77 ஐயா எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாருன்னா 67 அவர் எம்எல்சி. அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 67 திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு காரணமே எம்ஜிஆர் தான். அது அண்ணாவே சொல்கிறாரு. ஸோ எம்ஜிஆர் அவரோட படங்களில் அரசியல் பேசினவர். படங்களில் அரசியல் பேசிட்டு அதுக்கப்புறம் உண்மையான அரசியல்வாதியாக எம்எல்சியாகவும் எம்எல்ஏவும் இருந்து அதுக்கப்புறம் கட்சியினுடைய பொருளாளர் அளவுக்கு ப்ராப்பர் அரசியல்வாதிங்க. அவருடைய கட்சியில் உள்ள அவருடைய தொண்டர்கள் எல்லாரும் ப்ராப்பராக திமுக பயணித்து வந்தவங்க. 1977 74 இவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது, 77 அவர் சிஎம் ஆறாரு, 74 கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அரசியல்வாதிகளாக இருந்தவங்கள, வார்டு லெவலில் அரசியல் பண்ணவங்கள தான் அதிமுகன்னு வச்சு உருவாக்குனார். ஸோ அதனால் இட் அப்ளைஸ். இவர் சொல்கிற லாஜிக், நான் அவர் ஹீரோவாக இருந்தேன், ஹீரோ ஆகி நான் திரைக்க வச்சு இதாகிட்டேன் அப்படின்னா அது அப்ளிகபிள் ஆகாதாங்க. ரைட்டுங்களா? நீங்கள் இப்போ பவன் கல்யாண்
அங்கே எப்படி சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் பயன்படுத்தி சந்திரபாபு நாயுடு எப்படி சிஎம் ஆக்குனாரோ இவர் எப்படி அசிஸ்டன்ட் சிஎம் ஆனாரோ அதே மாதிரி எடப்பாடி ஒரு ஆக்குவார்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்காங்க என்னது. அதே பவன் கல்யாண் 2008 2009 காலகட்டங்களில் பிரஜாராஜ்யம் கட்சின்னு சொல்லி இன்னைக்கு சொல்கிறாங்க 30 லட்சம் 40 லட்சம்னு, இதெல்லாம் உண்மையிலே கூட்டினவர் சிரஞ்சீவி அவர்கள். திருப்பதியில் போய் அவருடைய இப்போ அடிச்சு பாருங்க சார், பிரஜாராஜ்யத்தினுடைய கட்சி பேர் அறிவிப்புன்னு அடிச்சு பாருங்க, ஒரு கூட்டத்தை காட்டுவாங்க சார். அந்த மாதிரி கூட்டத்தை நம்ம வாழ்க்கையில பார்த்துக்க மாட்டோம். நான் அடிச்சு சொல்கிறேன், இந்த பார்க்குற எல்லாருமே அதை சர்ச் பண்ணி பாருங்க. பிரஜாராஜ்யம் பார்ட்டி இன்ட்ரோடக்ஷன் இல்லை இன்ட்ரோ வீடியோ அது ஏதோ ஒன்று போட்டு பாருங்க. நம்பர் வந்து ரிவர்ஸில் சொல்லி டிஸ்னி கார்டில் நம்பர் சொல்லிட்டு 3, 2, 1 பிரஜா ராஜ்யம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் சிரஞ்சீவி அவர்கள். அந்த கட்சி கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட சேர்ந்து அதுக்கப்புறம் ஒரு அரசியல் அனாதையாக ஆக்கப்பட்டார். அது வேற கதை. பட் ஆனால் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே அந்த கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக, யுவா மோர்ச்சாவினுடைய தலைவராக பவன் கல்யாண் சேர்ந்தார். அந்த கட்சியில் பயணித்தார். அதுக்கப்புறம் அவங்க அண்ணனுக்கு நடந்தது, அவங்க அண்ணன் அவரை பிட்ரே பண்ணிட்டான், அவங்க அண்ணனை நம்பி வந்தவங்க எல்லாத்தையும் பிட்ரே பண்ணிட்டாங்க, அவங்க காங்கிரஸில் போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி இவரே குற்றச்சாட்டுகளை வச்சு ப்ராப்பராக அதை கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டார். அதுக்கப்புறம் கட்சியை கலைச்சிட்டாங்க. ஆக அந்த பிரஜாராஜ்யம் என்ற கட்சியில் இருந்த மொத்த பல பேர் சிரஞ்சீவியை நம்பி வந்திருப்பாங்க, பல அரசியல்வாதிகள் வேறு வேறு கட்சியிலேருந்து வந்திருப்பாங்க, பல பேர் அரசியல் பண்ணவங்க, இவங்க எல்லாரும் அந்த கட்சியில் இருந்தாங்க. ஆக அந்த கட்சியில் இருந்து அந்த கட்சியில் அரசியல்வாதிகளாக பயணித்தா இன்னும் சொல்லப்போனால் பதவியெலாம் வாங்கினாங்க. அவர் கட்சி பிரஜாராஜ்யம்ல பதவியெலாம் வாங்கினவங்க எல்லாருமே இன்னும் சொல்லப்போனால் 90% பேர் சேர்ந்து உருவான கட்சி தான் வந்து ஜனசேனா கட்சி. அதுலேருந்து வந்து அதுக்கப்புறம் இவரும் தோற்று போய் 2 தொகுதியிலிருந்து தோற்று போனார் சார். இவர் 2 தொகுதியிலிருந்து தோக்கும் போது இவரு கூட இந்த சப்பார்டினேட் ஒருத்தர் ஜெயிச்சார். அந்த கேவலெல்லாம் பட்டு யாரு பவன் கல்யாண் அவர்கள் அதுக்கப்புறம் 2 எலெக்ஷன் தோற்று போய் அதுக்கப்புறம் ரோட்ல கிடந்து புரண்டு கார் மேலே ஏறி உட்காந்து ஸ்டண்ட் பண்ணி இன்னைக்கு சிஎம் அசிஸ்டன்ட் சிஎம் இருக்காரு. சும்மா இல்லை, கிளிப்பார் யார நம்ம ஜெகன்மோகன் ரெட்டியை. கெட்ட வார்த்தை பேசணும் அவசியம் சார். நான் கெட்ட வார்த்தை பேசாததால உங்களுக்கு கெட்ட வார்த்தை தெரிஞ்சிடும். அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. கெட்ட வார்த்தையில திட்டுவார் சார் ஜெகனை. அப்படி திட்டி இன்னைக்கு சிஎம் இருக்காரு. இப்படிலாம் விஜய்க்கு பேசவே தெரியாது. அவர் பேசினது அப்புறம் கண்டென்ட் கிடையாது சார். எப்படின்னா பேச்சு வந்து எல்லாவனும் வந்து எக்ஸ்டம்போரா பேசணும் அவசியம் இல்லை சார். பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுட்டு அது கான்செப்ட், இந்த கான்செப்ட் எடுத்து அடிக்கணும், அதை உன் ஃப்ளோவில் அடிக்கணுன்றதான் பேச்சு. அதுதான் அரசியல்வாதிகளுக்கு சால சிறந்தது, பொருந்தும். அப்படித்தான் எனக்கு தெரிஞ்சு அரசியல்வாதி ஜெயிச்சவங்க கூட அப்படி தான் ஜெயிச்சிருப்பான். ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம், அந்த கான்செப்டில் மைண்டில் நம்மளே பண்ணுவோம் சார். மைண்டில் இந்த வார்த்தையில் போட்டால் கரெக்டாக இருக்கும், இது அப்படி எடுத்துகிட்டு போனால் இதை நம்ம கொண்டு போயிடுவோம், நமக்கு தெரியும் அப்படின்ட்டு தான் நான் இப்போ வந்து பேசுகிறது. நீங்களும் பேசுகிறதா கேள்வி கேட்கலாம். அப்படி தான் இது கூட இல்லாமல் கரெக்டாக எழுத்துல என்ன எது மூணு, அதுக்கப்புறம் ஆரம்பம் முடிவு, ஒரு கதை, இதில் இந்த இடத்துல ஹைப் கொடுப்போம், அப்படியே நீட்டாக அந்த ஸ்க்ரீன் பிளே எழுதி கொடுப்பாங்களா அந்த மாதிரி எழுதி கொடுத்தாங்க. அதை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த பவன் கல்யாண்றவர் அடி நொறுக்கிட்டு நீங்கள் உடனே அதாவது என்ன அரைவ் பண்ணுறேன் சார். விஜயகாந்த் அதே மாதிரி தான் வாழ்நாள் முழுக்க அரசியல் பேசினவர். வாழ்நாள் முழுக்க அதாவது படங்கள் அரசியல் ஆரம்பிச்சு அவர் வந்து அந்த ஆர்டிஸ்ட் அசோசியேஷனில் அரசியல் பண்ணதாக இருக்கட்டும், அதில் தலைவராக இருக்கட்டும், அவருக்கு வந்து தலைமை பண்பு இருக்குது, தலைமை குணம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவர் ஜெயிச்சதாக இருக்கட்டும், அவருமே ஏதோ ஜெயிச்சார், ஜாதி பரம் ஜெயிச்சார், அதுக்கப்புறம் அவர் எதிர்கட்சி தலைவராக வந்தது இருக்கட்டும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசியலில் பயணித்து கஷ்டப்பட்டு முன்னனுபவத்தோடு வந்தவங்க. யாரு வெறும் சிஎம் ஒரு நடிகராக இருந்துட்டு டைரக்டாக அரசியல் சொல்கிற மாதிரி சிஎம் எல்லாம் இவருக்கு ஒரு அனுபவம் கிடையாது. அதாவது அரசியலில் இவர் சொல்லி அணு கூட அரசு கிடையாது. என்னன்னா இவர் அவங்க முன்னாடி போய் கை கட்டி நின்றதும் கால் கட்டி நின்றதும் தான் வரலாறு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு எடப்பாடியாரை வந்து இந்த மாஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பார்க்க போனதாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி 2014 காலகட்டங்களில் அந்த தலைவா படத்தை பார்க்க போனதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இவருக்கு அஜித்குமார் ஏறி லெஃப்ட் ரைட் வாங்குறாப்புல யார் கலைஞரை உட்கார வச்சுட்டு, என்னன்னா உங்கள் ஆளுங்க இந்த மாதிரி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க, நாங்கள் நடிக்கிறவங்க, எங்களை நடிக்க விடுங்க, எங்களை வாழ விடுங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அவ்வளோ தைரியமாக பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு சூப்பர் ஸ்டார் இருந்துச்சு கைத்தட்டுறாரு. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவர் ஐயா நீங்கள் கலைஞர் பேரில் நகரம் கட்டணும்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, கலைஞருக்கு ஒரு செலவு வைக்கணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு இவர் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தார். இவ்வளவுதான். காலில் விழுந்து வந்தவர் தான் இவருக்கு. வேறு எந்த அரசியல் ஞானம் கிடையாது. ஏதாவது ஒரு அரசியல்வாதிகள் இவர் வந்து பார்த்துருக்காங்களா? இல்லை அதாவது இவர் அக்னாலஜ் பண்ணி பேசியிருக்காங்கன்னா? இல்லை. ஒருத்தர் தான் வந்து இவர் தெரியும். அதுவும் வந்து இவங்க இந்த 100 கோடி 500 கோடி 500 1000 கோடி சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டாங்க சார். இந்த ரங்கசாமி இருக்கார் இல்லையா, புதுச்சேரியுடைய முதல்வர் ரங்கசாமி அவர்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கும்போது இவரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. ஈசிஆரில் ஒரு பெரிய ஒரு கட்சி நிர்வாகியோட ஃபங்க்ஷன். அதுக்கு போயிருக்கும்போது 2 பேரும் கூப்பிட்டு வச்சு உட்காந்துட்டாங்க. ரங்கசாமி வந்து விஜய் பார்த்துட்டாரு எழுத ஆரம்பிச்சாங்க. அவ்வளோதான். இதுதான் நடந்திருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதிகளாவது இவரை போய் பார்த்துருக்காருன்னா பார்த்ததில்லை. எந்த ஒரு அரசியல் திருப்பங்களாவது இவரை வச்சு நடந்திருக்கா? இல்லை இவர் சொன்ன ஒரு கருத்து அரசியலில் ஒரு பெரிய ஒரு பின்னடைவை அப்படின்லாம் ஒரு மாற்றத்தை கொண்டு ஒன்றுமே கிடையாது சார். இவர் கடைசி வரைக்கும் குருவியும் வேட்டைக்காரன்னு அடிச்சுட்டு இருந்தார். இப்பவும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரைட்டுங்களா? அந்த லியோ படத்தில் என்ன மொதல் பாட்டில் வீட்டுக்கு ஒருத்தரை குடிக்க கூப்பிட்டாரு, உண்மை தானே? இதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தவர். டக்குன்னு நாளைக்கே சிஎம் ஆகணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா சொல்லிட்டு போகிறாங்க. அதை நம்ம ஏற்றுக்கிற முடியாது. அதனால் நேற்றுமே ஒரு ரொம்ப தலகணம் முடிச்சு போய் பேசிக்கிட்டு இருந்தார் சார்.
அது கமலஹாசன் ஃபேன்ஸுக்குலாம் கொஞ்சம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டாங்கன்னா ஏதாவது சொல்லுவாங்க. என்னன்னா நீ ரிட்டையர் ஆகிட்டு நீ வந்த அப்படின்னு சொல்கிறத கூட ஏற்றுக்கிட்டு இன்னும் விஜய் தான் மாசு விஜய் சிஎம் ஆவார்னு இவங்க சொல்கிறதால அவங்க அதோட கூட சொல்லிட்டு இருக்காங்க. பாவமாக இருக்குது. கமலஹாசனால் ஒன்றும் 2017 அரசியல் அறிவிப்பு தான் சார் விட்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். 2018 பிப்ரவரியில் ஒரு கட்சி ஆரம்பிச்சு உட்காந்துட்டார். அப்போவே எல்லாரும் கேட்டாங்க இவருக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னாங்க. சிவகுமார் அவர்கள் பக்கத்தில் வச்சுட்டு இவர் கமல் சொன்ன வாசனம் இன்னும் இருக்குது சார், நெட்லாம் இருக்குது. நானும் எங்கள் அண்ணன் ஒரு இடத்துல முடிவு பண்ணோம், என்ன ஆனாலும் நம்ம அரசியல் கூட போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணோம் அப்படின்னு கமல் சொல்லுவார். அப்படிப்பட்ட அவரே அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை ட்விஸ்ட் பண்ணி அரசியலுக்கு வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட்டை பல நேரங்களில் ட்விஸ்ட் பண்ணியிருக்காரு. அது பெரிய விஷயமே இல்லை. சரி வந்தார இவரால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அன்னைக்கே சொன்னோம். இவர் வந்து யார் யாருக்கெல்லாம் அகேன்ஸ்டாக பேசினாரோ இன்றைக்கி அவங்க காலில் போய் விழுந்து ஒரு எம்பி சீட்டை வாங்குற அளவுக்கு போயிட்டாரு. அதுதான் இவருடைய நிலைமை. அது இது எதிர்பார்த்தது, அது ஒன்றும் பெருசு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நீ குத்தி காட்டி தான் நீ பேசணுன்ற அளவுக்கு உனக்கு எங்கே தேவை வந்துச்சு? கமலஹாசன் எவ்வளோ பெரிய நடிகர், நீ அதில் பாதிக்கு அதுக்கு 10% இருந்தாலே நீ எத்தனை அவார்டு வாங்கியிருப்ப? இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஃபிலிம் பேர் கூட வாங்காமல் சுற்றிட்டு இருக்க நீ நான் தான் உச்சோன்னு நீயே போய் பேசுறீல. ஒரு அவார்டு இருக்கா அவன்கிட்ட, ஒரு ரிவார்டு இருக்கா அவன்கிட்ட? ரிவார்டும் கிடையாது, அவார்டும் கிடையாது. ஆனால் கமலஹாசனை நீ நக்கல் பண்ணி பேசி தான் மாநாட்டில் கைத்துட்டு வாங்குன்ற அளவுக்கு தான் இருக்குது. அப்படின்னா நீ என்ன மாநாடு நடத்தினு தான் சார் கேட்பாங்க. இப்போ பொதுவாகவே வந்துட்டு இப்போ நார்மலாக இருக்க அரசியல்வாதிகளும் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி அந்த கேலி பேசுறதுங்கிற நார்மல் தான். ஆனால் எனக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, எத்தனையோ நடிகர்கள் வந்து அரசியல் தலைவர்கள் ஆயிருக்காங்க, அவங்களுக்கும் எதிர்ப்புகள் இருந்திருக்கு. மேபி நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ வந்துட்டு விஜய் அவர்களுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் நார்மலாகவே இவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னப்ப இருந்து ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடியும் இருக்குங்க. ஒரு எதிர்ப்பு இல்லை நான் சொல்றேனே. இப்போ இது கட்சி ஆரம்பிச்சு கொடியை அறிவிச்சு சின்ன அறிவிச்சு கொடியை ஏற்றிட்டு ஊர் ஃபுல்லாக கொடியை நிட்டுட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கு கட்சி. ரைட்டுங்களா? அரசியல் அரசியல் கட்சி அறிவிப்பு கிடையாது. அரசியல் கட்சி பேரோ கொடியோ சின்னமோ, அரசியலுக்கு நான் வருவேன்னு ஒரு அறிவிப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2017 2020 எல்லாத்தையும் கழிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாப்ல, அது வேற கதை. ஆனால் வரேன்ற அறிவிப்புக்கே ஆன்மீக அரசியல் வர்சஸ் திராவிட அரசியல்னு ப்ரூவ் பண்ணாங்க. ரைட்டுங்களா? அவர் சொல்லலை. ஆன்மீக அரசியல் வர்சஸ் திராவிட அரசியல் உங்களை போன்ற ஜேர்னலிஸ்ட்டும் எத்தனையோ இடங்கள்ல உருவாச்சு. ரைட்டுங்களா? அதாவது சிஎம்லேருந்து அதை சாடி பேசாதவங்களும் இல்லை. சிஎம் அதாவது அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னாலும் என்ன சொன்னார் அப்படின்னா, இன்னைக்கெல்லாம் கேட்டை திறந்து வந்தாலே பெரிய அரசியல்வாதி நினைச்சுக்கிறான்னு அவரே சொல்ல வச்சோம். இன்னைக்கு வரைக்கும் இந்த விஜய் அவர்களை ஏதாவது சாடி கேள்வி கேட்காம, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு வியூஸ் வருது அப்படின்றதுனால என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒவ்வொரு மீடியாக்காரனும் போய் டக் டக் டக்குன்னு விஜய்னு கேள்வி கேட்டுறாங்க. அப்போ அவங்க பதில் சொல்லாமல் போனால் கோலை இல்லை வேற மாதிரி ஆயிடுறாங்க. பதில் சொல்லியே ஆகுன்றதுக்காண்டி பல பேர் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அது வேற. தன்னிச்சையாக இது வரைக்கும் விஜயனுடைய கட்சியை பற்றியும் விஜய் இதை பற்றியும் ஒரு பெரிய தலைவர்கள், அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து இது பெருசாக இருக்குது வைக்கிது, ஐயோ இவர் வந்து இதை பண்ணிடுவார் அதை பண்ணிடுவார்னு சொல்கிறாங்கன்னா ஒருத்தர் சொல்லலை சார். சீமான் மாதிரி சில்லற பசங்க அங்கங்கே சொல்லியிருக்காங்க சார். அவ்வளோதான் சார், வேற எவனும் சொல்லலை. இதுதான் உண்மை. இது நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதை விட்டுட்டு அவர் அரசியலுக்கு வந்து இன்னைக்கு பயந்து இன்னைக்கு பல பேர் ஏதோ பல இடத்துக்கு போன மாதிரி இவர் கூட்டணிக்கு வருவாங்கன்னு உட்காந்துருக்காரு. எவன் வரான் அவர்கிட்ட? ஒருத்தன் வந்து கூட்டணி சார், ஒரு பெரிய தலை இது வரைக்கும் இந்த கட்சியில் சேர்ந்துருக்கானா சார்? கலட்டி விடப்பட்டவங்களும் சின்ன ஒன்றும் இல்லை, ஆதவர்ஜனா சேர்ந்திருக்காரு. ரைட்டுங்களா? அவர் அந்த கட்சியிலேருந்து கழட்டி விட்டாங்க. அவருக்கு கட்சியில் பதவி கொடுக்க மாட்டேன்னாங்க. பெரிய அளவில் பொறுப்பு எதிர்பார்த்து போனார், பெரிய அளவில் சீட்டு எதிர்பார்த்து போயிருப்பார், ஒரு முன்னிலைப்படுத்தினா அவரை வச்சு தான் போயிருப்பார். அவர் அது செட் ஆகலை, அவரை துரத்தி விட்டாங்க. இங்கே வந்துட்டாப்புல ஆல்மோஸ்ட் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் அனுப்பி விட்டாங்க. இது அப்படி தான் நடக்கும். இப்போ நீங்கள் ஒரு தோனியை கம்பீரை என்ன பண்ணுவாங்க சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களே வெளியில் வருவாங்க, என்னன்னு தெரியும், பின்னாடி நடந்துகிட்டு இருக்கும், அந்த அனுப்புகிற வேலை நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கு அதை மாதிரி தான் இவர் வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்தவர் அதை விட வேற அதை தவிர பெரிய ஆள் இந்த கட்சியில் யார் சார் இருக்கா? இந்த மரி வில்சன், இந்த சத்யபாமாவுடைய ஓனர் வந்து சேர்ந்தார். சத்யபாமா அந்த ரெஜினான்னு சொல்லி அவங்களுடைய முதல் புருஷன் அவர் சேர்ந்தார். அவரே நேற்று சேர் போட்டு உட்கார வைக்கல மேலே. ரைட்டுங்களா? எனக்கு தெரியும் இந்த 2 பேரும் அங்கே பணக்காரங்க பெருசாக போய் இடையில போய் சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் இந்த ஐஆர்எஸ் ஒருத்தர், இந்த ஐஆர்எஸும் இந்த மரி வில்சன்லாம் ஒன்றா தான் சேர்ந்தாங்க. இந்த ஐஆர்எஸை பேச வச்சிருக்காங்க. இந்த ஐஆர்எஸ் வந்து ஏதோ வந்து விஷயத்துலேருந்து அவரை காப்பாற்றிருக்காரு போல. இந்த 2014 இல்லை அப்படின்னா மாஸ்டர் ஏதோ இன்கம் டேக்ஸ் ரேட் வரும்பொழுது இவர் தான் காப்பாற்றிருக்காரு போல. அந்த அப்போ தான் இவங்க ஃப்ரெண்ட்ஸு போல. அதனால கட்சி அவர் ஐஆர்எஸ் வேலையை விட்டுட்டு இங்கே வந்திருக்காரு. ஒரு கட்சி எடுத்து இப்போ திமுக எடுத்துக்கிட்டீங்க, அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா 50 ஐஆர்எஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரைக்கும் இருந்திருக்காங்க சார். ஒரு ஐஆர்எஸ் சேர்ந்ததை உலகத்திலே ட்ரம்ப் கட்சியோட இவங்க பெரிய கட்சின்ற மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. சரி, அது எல்லாருக்கும் இயல்பு தான். விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கேட்குறீங்களா இவரை எதிரின்னு நீங்க யாராவது ப்ரொஜெக்ட் பண்ணி யாராவது பிச் பண்ணி பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னா சீமான் மட்டும்தான். அவரும் எதிரிலாம் பேச மாட்டாரு. என்னடா டே அறிவு இருக்காடா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரையும் டீல் பண்ணுவார். பார்த்துருக்கீங்க உங்களுக்கு? சீமான் அவர்களே வந்துட்டு ஆரம்பத்தில் வந்து என் தம்பின்னு சொன்னார். அது ட்ரை பண்ணார் சார். இப்போ அவரும் சினிமா தான். இவர் தான் அவருக்கு அந்த என்ன ஆலப்புறம் தமிழன்லாம் பாட்டு போட்டு கொடுத்து அந்த பாட்டை பூரா அவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க, இல்லை இவங்க ப்ரமோட் பண்ணிட்டு அடைஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ ஏன்னா ரஜினி வேறான்றதுக்காண்டி இவர் அவங்கள தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது வேறன்னு வைங்களேன்.
அப்புறம் பார்த்தா வந்து எதிர்பார்ப்பாரு, இவரு போய் அவர்கிட்ட உட்கார முடியாது. ஒரு போய் உட்காந்தா இவரை போட்டு கிளின்னு இழுத்துருவோம். அதுக்கெல்லாம் நாங்கள் எவ்வளோ பேர் இருக்கோம், லட்சம் பேர் இருக்காங்க. இவர் போய் கூட்டணின்னு விஜய்கிட்ட உட்காந்தாருன்னு வைங்களேன், அன்னைக்கு சீமானுக்கு விழுகிற கிளி அவர் வாழ்க்கையிலே வாங்கியிருக்க மாட்டார் சார். விஜயலட்சுமி மேட்டரில் கூட அவள் அடி வாங்கியிருக்க மாட்டார். அதை விட மோசமாக வரா, அது அவருக்கு தெரியும். போக மாட்டார். சரி, இவர்கிட்ட வருவார்னா அவர் தான் இப்போவே சீமா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு விஜய். அதனால அவர் வரமாட்டார். அவருக்கு என்னன்னா எடப்பாடி போய் இவர்கிட்ட உட்காரணுமா, அந்த நினப்பில் இருக்கிறவர் சீமான் வீட்டில் போய் இவர் உட்கார மாட்டார். ஸோ அதனால் இவர்கிட்டையும் எவனும் போகலை, இவரும் எவன்ட்டையும் போக மாட்டார். எவனுமே ஒரு பொருட்டாக நினைக்கல சார். இவர் வந்து எதையாவது ப்ரூவ் பண்ணார்னா அதுக்கப்புறம் தான் சார் இவருக்கு அக்கௌண்ட்டே ஆரம்பிக்கும். இப்போ விஜயகாந்த் ஜெயிச்சார் அப்படின்னா, விஜயகாந்த் ஜெயிச்சாருன்னா சும்மா ஜெயிக்கிறார். அவரு அந்த ஜாதி பலத்தை வச்சு அங்கே ரிஷிவந்தில் இதுவும் ஜெயிச்சார். ஜாதி பலம் கம்ப்ளீட்டாக நாயுடு ஓட்டு, அவ்வளோதான், அதை வச்சு ஜெயிச்சார். இவருக்கு அதுவும் கிடையாது. இவர் அதையாவது ப்ரொஜெக்ட் பண்ணி வராருன்னா அதையும் பாதி பேர் இப்போ எங்கள் ஊர்லாம் கேட்டிங்கன்னா இவர் வந்து எஸ்சின்றாங்க, இன்னும் ஒரு கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா முதலியார்ன்றாங்க, கொஞ்சம் பேர் பிள்ளவார்ன்றாங்க. என்னன்னே அவனுக்கும் தெரியாது. அதையாவது வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணி ஏதாவது தெளிவாக கொண்டு போனோம், அதையும் கொண்டு போக மாட்டாரு. ஸோ அப்படின்றதுனால இவர் வந்து கம்ப்ளீட்டாக அவர் எவ்வளோ கன்ஃபியூஸ்டாக இருக்காரோ அதை விட அவர் ரசிகர்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்காங்களா, அதுக்கு மேலே மக்கள் இவர் சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. இவர் இதுக்கு தகுதியானவரா என்ன, இவர் பாட்டு போட்டுக்கிறார். நேற்று என்ன சார் மாநாடுன்ற பேரில் ஆடியோ லான்ச் நடத்திருக்காரு சார். உண்மை தானே? அவர் அந்த பாட்டை போட்டுவிட்டு நான் பாடியிருக்கேன், நான் வரேன் அதைத்தானே அவர் படத்துலையும் சொன்னார், நான் வரேன்னு. அதுக்கு தனியாக ஒரு பாட்டை போட்டு நான் வரேன்னு இந்த ஆடியோ லான்ச் பண்ணிட்டு இவங்களை அப்புறம் கூட்டி ஏமாத்திட்டு போயிட்டார். இதுதான் உண்மை. இது ஆடியோ லான்ச்சுங்கிறத தாண்டி இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்ட்ல டிஜிட்டல் ப்ரொமோஷன்ஸ் எல்லா பக்கமும் வர ஆரம்பிச்சிச்சு. மேபி மற்ற எல்லா கட்சிகளுக்கும் பாட்டுகள் கரெக்ட். முதல் பாட்டு ரெண்டாவது பாட்டு ஃபிளாப் தான், அதாவது ஒத்துக்கிறீங்களா? அது அவ்வளோதான். இவங்க ஃபிளாப் பண்ணி தான் போயிட்டு இருக்காங்க சார். இப்போ நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு இந்த மாதிரி பதில் சொல்கிறோம். நீங்கள் டிஜிட்டல் ப்ரொமோஷன் பண்ணீங்கன்னா பாட்டு அவ்வளோ ஒன்றும் எடுக்கல, அதான உண்மை. இவரே பாடுறாரு, எதுக்கு போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு? என்ன பாட்டில் இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து படங்களில் பாடல்கள் இந்த பாடல்களை கேட்டு இவங்களுக்கு மீடியம் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு கம்யூனிகேஷனே கிடையாது சார். அப்போ அவர் எம்ஜிஆர் என்ன வசனம் சொல்லுவாருன்னு உட்காந்துருப்பாங்க. அந்த வசனத்தில் அங்கேயே சிலுறை சிதற விட்டு இவர் தீக்கா கருப்பு செவப்புன்னு காமிக்கிறாரா, அதை வச்சுட்டு எவன் வந்தாலும், அதாவது கருப்புடா செவப்புடா, அதை வச்சுட்டு எவன் வந்தாலும் அவனுக்கு ஓட்ட பண்ணு ரெடியாக இருந்தாங்க. ரஜினிட்டே 90 2000 வரை அப்படி தான் உட்காந்துருந்தோம். நாங்கள் இன்னும் நிறைய பேர் வந்தாங்க. என்னடா அரசியல் பஞ்சு எப்பாவது வருமானு உட்காந்துருந்தோம் எல்லாரும். இப்போ இங்கே நீங்கள் சொல்லிட்டு போகிறதுக்கு வெளியில் போகிறதுக்குள்ள அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடுது சார். மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் எவ்வளோ வந்து இப்போவும் இவர் பாட்டை கேட்டுட்டு இங்கே ஃபயராகி எவன் போட போகிறான்னு நினைக்கிறாரு. இன்னும் ஒன்றும் புரியல. அவங்க ரசிகர்களை இதை உற்சாகப்படுத்து சார். ரசிகர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு புதுசாக பாட்டு போடணுன்னு இருக்குது. பழைய பாட்டை ஏதோ ஓட விட்டாலே உற்சாகப்படுத்து, சும்மா நம்மளே உற்சாகம். ரசிகர்கள்ன்றது நீ பாட்டே போடலாம் அவன் வைவாயிட்டு இருக்கான் ரசிங்க. மக்களுக்கு நீ என்ன டேக்க வேண்டியது இருக்குல்ல சார், மக்களுக்கு என்ன கொடுக்குற? நேற்று வந்து சானிட்டரி ஒர்க்கர்ஸ் இப்படி பண்ணிட்டீங்களே, அறிவு இருக்கா? நீங்கள் அஜித்குமார் மேட்டரில் என்ன ஆனிச்சு உங்களுக்கு? ஏதாவது அதை பற்றி ஏதாவது உணர்வு இருக்கா? இவ்வளோ கஷ்டம் கவலையும் வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கே. ஒரு நாட்டினுடைய தலைவன் செழிப்பா இல்லைன்னா வீட்டில் வந்து இப்படி தான் இருக்கும், வீட்டில் வந்து நிம்மதி இல்லாமல் தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து எழுதப்படாத, இன்னும் சொல்லப்போனால் எழுதப்பட்டதும் எழுதப்படாததும் உள்ள வரிகள். மக்கள் மனசுக்கு தெரியும். ஒரு நாட்டினுடைய தலைவன் ஒழுங்கு இல்லைன்னா அந்த நாடே அழிஞ்சு போயின்றது உண்மை. அப்படி போயிட்டு இருக்கேன். இதெல்லாம் பற்றி பேசணும், மக்கள் கஷ்டங்களை கவலைகளை சொல்லி அதை பற்றி. அதுக்காக நான் வரேன். எதுக்கு நீ வர ரைட்டு, எதுக்கு வர? என்ன அதை சொன்னியா நீ? எதுக்கு வர? சும்மா இந்த வரிகள், இந்த மேம்போக்கான வரிகள் இருக்கும்ல, பாத்திரம், நேர்மை, உண்மை, என்ன பிரச்சனை? மக்கள் என்ன கவலைப்படுறாங்க? என்ன அன்றாட மக்களுக்கு என்ன பிரச்சனை? மக்களோட மக்களா ஒரு கூலி தொழிலாளிக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிஸ்னஸ்மேனுக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? சினிமா துறையில் இருக்கிற உனக்கு என்ன பிரச்சனை? மற்ற எத்தனையோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அதில் ஒவ்வொன்று என்னென்ன பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது, இதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, இதுக்கு நான் வந்து என்னோட பெஸ்ட்டை கொடுக்க முடியும். அதை விட்டுட்டு நான் நேர்மையாக இருப்பேன், ஒரு என்னது கொஞ்சம் விதை நல்லா கொடுத்தாங்க நட்டாங்க, பார்த்தா ஒருத்தன் வந்து உண்மையை சொல்லிட்டான், நான் அப்படி தான் அவங்கள்ட்ட உண்மையை சொல்லுவேன். எனக்கு இதெல்லாம் எவ்வளவு பழைய ட்ரெண்டு சார். இதெல்லாம் எவ்வளவு பழைய. அரசியல்வாதின்றவன் பொய் தான் சொல்லுவான் அப்படின்னு மக்களுக்கு தெரியும். அரசியல்வாதி அப்படின்றவன்ட்டு பொய் தான் சொல்லுவான். அப்போ உண்மையே நீ சொல்கிற அரசியல்வாதி இருந்தால் உன்னை நான் ஏற்றுக்கிறேன்றது மக்களுக்கு, அதாவது கல் தோன்றி மண் தோன்ற காலத்துலேருந்து அரசியல்வாதிட்டு எக்ஸ்பெக்டேஷன் அதுதான். நான் உண்மையை சொல்லுவாங்க, நான் நல்லவங்க அப்படின்னு இவர் சொல்லிட்டாருன்னா இவரை நம்ம ஆற்றுக்கணும். எல்லாமே தான் சொல்லியிருக்கானே, நீ என்ன புதுசாக வச்சுருக்கேன்னா ஒன்றுமே இல்லை சார். அதுதான் இங்கே நம்ம பார்க்கணுமே ஒழிய விஷயம் என்னென்னா, இவர்கிட்ட நமக்குன்னு ஒரு புரட்சிகரமான கருத்து இல்லை, தத்துவம் இல்லை, சொந்தமாக கொள்கை கிடையாது. உன் கொள்கை என்னென்னா ஒரு 5 ஃபோட்டோ காமிச்சு அதுக்கு மாலை எப்படி இவங்க கொள்கைலாம் என் கொள்கைன்றது. உன் கொள்கை என்ன? உனக்கு நான் அவங்களுக்கு இல்லை. அதுலேயே கன்ஃபியூஷன்ஸ் கொஷின்ஸ் இருக்குது. இப்போது அங்கே பெரியார் வந்து சுதந்திரத்தை எதிர்த்தவர், காமராஜர் சுதந்திரத்தை ஆதரித்தவர். அப்புறம் ரெண்டையும் எடுத்து வச்சிருக்கேன். நீ சுதந்திரத்தை ஆதரிக்கிற எதிர்க்கிறியான்ற ஒரு கேள்வி வருது. நீ என்ன சொல்கிற? அப்படி அதிமுக ஆதரவாக இருக்க, டிஎம்கேக்கு எதிர்க்க, ரெண்டுமே திராவிட கட்சி தான். இப்படி
பல கேள்விகள் இருக்குது, பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஏன்னா உன்ட்ட சொந்த கருத்து. இப்போ சீமான் என்னதான் தெருவில் உட்காந்து நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருந்தாலும் சீமானுக்குன்னு என்ன கொள்கைன்னு நீங்கள் உங்களால் சொல்லிட முடியும், விஜய்க்கு என்னன்னு சொல்ல முடியல. அவங்க நேற்று ஒரு 100 பேர்ட்ட மைக்கு கொண்டு போகிறாங்க சார். கொள்கை என்னன்னா எவனுக்கும் சொல்லி தெரியலையா விட்டுருங்க. ஓடுறாங்க ஒவ்வொருத்தன். பொண்ணுங்களாம் விஜயை பார்க்க வந்தா எனக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது கேட்காதீங்கன்னு ஓடுறாங்க. கேட்டுங்களா? விஜயை பார்க்க சூர்யாவை பார்க்க எப்பவும் ஒரு கூட்டம் இருந்துதான் இருக்கும். சன்னி லியோனை பார்க்கவும் கூடும் சார். இப்போ என்ன சொல்கிறது, எல்லாமே பார்க்க கூடும். கூட்டம்லாம் வந்து நீ ஓட்டை வந்து என்கேஷ் பண்ணும் பொழுது இன்னும் சொல்லணேன், இந்த ரசிகர்களுக்கு அதில் பாதி பேருக்கு ஓட்டர் ஐடி இருக்காது. இருந்தாலும் எப்படி போய் ஓட்டு போடணுன்ற சிஸ்டமே தெரியாது. இதெல்லாம் இன்னைக்கு தான் ஆரம்பிக்குது. அவனை இதெல்லாம் பண்ணி இன்னும் 30-40 வருஷத்துல இன்னும் அரசியல் கட்சியாக ஸ்ட்ராங்காக நிற்பானுங்க, நின்று எல்லாத்தையும் ஜெயிச்சிருவானுங்க அப்படின்றதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இதுக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகளை அவங்க என்ன சொல்றது, தாக்கு பிடிக்கணும், தாங்கணும், அதை ஏற்றுக்கணும். இந்த இந்த 8 மாதத்துலேயே சிஎம் ஆகும்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் வந்து கேலி கூத்து சார். அது நடக்காதுன்றது இருந்தாலுமே இப்போ நீங்கள் என்டிஆரே எடுத்துக்கோங்க, செருப்பால் அடித்தாங்க என்டிஆர் சார். ஆமாம், அடித்தாங்க, இதுதான் உண்மை. அப்போ அது விஜய் தாங்க வரா, விஜய் ஃபேன்ஸ் தாங்க வாங்கலாம், அதை முடியாது. இது நிறைய இருக்குது சார், அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்களா நேற்று பேசினதில் மேம்போக்காக தான் பேசினாரு அப்படின்னு. மேம்போக்காக பேசும்போது அவரால் எப்படி வர முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. ஸோ இவ்வளோ வருஷமாக வந்துட்டு ரொம்ப டெப்த்தாக அலசி ஆராய்ச்சி பேசின தலைவர்களுமே எதுவுமே மாற்றலையே, ஏன் இவர் மாற்றக்கூடாதுங்கிற ஒரு கேள்வி. இது ஒரு ரெக்குவயர்மெண்ட். அதாவது எப்படின்னா சார், இப்போது மக்கள் பிரச்சனைகளை அலசி ஆராய்ஞ்சு இன்டெப்த்தாக போய் வார்டு லெவலில் என்ன பிரச்சனை இருக்குன்றது பேசணுன்றது ஒரு ரெக்குவயர்மெண்ட். பவர் பாலிடிக்ஸ்ன்றது அதுதான். நீங்கள் மேம்போக்கான சூப்பர்ஃபிஷியலாக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறதுன்றது யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ நானும் உட்காந்து அரசியல் கருத்துக்களை உங்கள்கிட்ட உட்காந்து பேசிட்டே இருக்கேன், நான் அரசியல்வாதியா, நான் வந்து நாளைக்கு சிஎம் ஆவேனா சிரிச்சுட்டு போயிருவீங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம சிரிச்சுட்டு போக வேண்டிய இடத்துல இருக்கார் இன்னைக்கு விஜய். ஏன்னா அவருக்கு கிராஸ் ரூட் பாலிடிக்ஸ் தெரியாது. கிரவுண்ட் லெவலில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, மக்கள் என்ன ஒரு பயணிக்கவே இல்லை. அவர் என்னன்னா அவர் பண்ணிக்கிட்டு இருக்க டிஃபெண்ட் பண்ணுறாரு. அங்கே வந்து ஐயா வீட்டுக்குள்ளே இருக்கியா, மக்களாக நீ என்னைக்கு சேருவேன்னு பார்த்தா நான் சிங்கம், நான் வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன், தேவைப்படும் போது எல்லாத்தையும் கடிச்சு தின்றுவேன் அப்படின்றாரு. உடனே நான் என்ன கேட்குறேன்னா அதை நீ பண்ணு, நீ பெரிய வெண்ணன்றதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்காது தான் நமக்கு தோணுது சார். இப்போது மக்களாக பயணிக்கணும். அதனால தானே இப்போ எடப்பாடியார் அவர்கள் 100 தொகுதியெல்லாம் இன்னைக்கு ரீச் பண்ணியிருக்காரு. 34 நாட்களில் 100 தொகுதியில் ரீச் பண்ணி 10,000 கிலோமீட்டருக்கு மேலே மக்களை சென்றடைஞ்சிருக்காரு. 150 கூட்டங்களுக்கு மேலே பேசியிருக்காரு. அவர் ஒன்றும் இல்லை, கொடியை கட்டினதுலேருந்து, அப்போல்லாம் கொடியை வரைஞ்சி கட்டுவாங்க, அதில் ஆரம்பித்தவர் அவர் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. ஒரு உனக்குன்னு வந்து அந்த அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் சார். இன்றைக்கி ஒரு ஐடி கம்பெனி அதை விட கேவலமாக நீங்கள் ஏதோ ஒரு பேசிக்காக நீங்கள் எந்த ஒரு கம்பெனி எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல சார். நீ முதல்ல போய் சேர்ந்தனா உன்னை எப்படி அவங்க டீல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நீ 10 வருஷம் கழிச்சு அதே இதில் மேனேஜராக இருந்தாலும் உனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், டே பை டே எக்ஸ்பீரியன்ஸ் சார். செஷன் பை செஷன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு வருஷம் ஒரு சின்ன மாடியூல் நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டீங்கன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது அந்த லெவலில் இருக்குது. இப்போ நான் எக்ஸ்போஷரே இல்லாமல் நான் வந்து ஐடியில் ஏதோ ஒரு C++ படிச்சுட்டு நான் உட்காந்துருக்கேன். எனக்கு ஐடி எனக்கெல்லாம் தெரியும். நான் எவ்வளோ நாள் உட்காந்துருக்க முடியும்? நான் இறங்கி அதில் வேலை பார்த்து நான் அதில் உள்ள ஒன்றி போனால் தான் என் மேனேஜர் எனக்கு பண்ணுற பாலிடிக்ஸ், மற்றவன் நடந்து சுற்றி அவன்லாம் எவ்வளோ அட்வான்ஸாக இருக்கான் என்னதுன்றது தெரியும். நான் வீட்டுக்குள்ளே இருப்பேன். நான் என்ன சொல்லுவேன், நான் வெளில வந்து நான் வந்து கம்ப்யூட்டர் தொட்டுறேன் என்ன ஆகும் தெரியுமில்ல, வேறு மாதிரி பண்ணிடுவேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஓகே, போயிட்டு பின்னால் இருக்கேன் மரியாதை சொல்லிட்டு இருப்பான்னு போவீங்களா இல்லையா? அதுதான் சார் நான் இது நடந்தது. நீ வந்து ஏன் வெளியில் வந்து மக்களாக சேருன்னு உடனே கேட்டால், நான் சேர்ற அன்னைக்கு பூகம்பமே வரும் நீ சொல்லிட்டு போனேன்னா நீ என்ன பெரிய இவனா அப்படின்னு தான் கேட்பாங்க மக்கள். அதுதான் நேற்று கேட்டாங்க. அப்போ வந்துட்டு லைக் எனக்கு வந்து அரசியல் எதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே, இன்னொரு பக்கம் எனக்கு கொள்கை எதிரி வந்து பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதிமுகவும் வந்துட்டு அது கொஞ்சம் அடிமைத்தனமாக இருக்க ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இவர் யாரு கூடயும் கூட்டணி வைப்பாரா? அதிமுக அடிமைத்தனமான கட்சின்னு சொல்றதுக்கெல்லாம் இவருக்கு ரைட்ஸ் இல்லை சார், தகுதியே கிடையாது சார். ரைட்ஸ் வேற தகுதி வேற. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு தெரியுமா? அந்த அதிமுக அடிமையா நின்னது நீங்க தான். அதிமுக அரசியல் கட்சி முன்னாடி ஆட்சி காலத்தில் அடிமையா நின்ன ஒரே நடிகர் தான் சார், ஒரே நடிகர் தான். பல பேர், அது பல அரசியல்வாதிகளை, இன்னும் பல சினிமாக்காரங்களை அரசியல்வாதிகளாக மாற்றினது அதிமுக கட்சி. இவர் இருக்கிறார். இவருக்கு இந்த 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 சினிமா துறைக்கு அடையாளம் கொடுத்து பல பேர்களை இன்னைக்கு உருவாக்கி விட்டது அதிமுக கட்சி. அப்படிப்பட்ட அதிமுகவை இன்னொருத்தருக்கு அடிமையா இருக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு. இவர் தான் அந்த அதிமுக முன்னாடி கையை கட்டி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நின்னதும் சார். கொடநாட்டில் போய் கையை கட்டி அந்த அம்மாவை கும்பிட்டு நின்னது இவர் அடிமைன்னு அவரை சொல்றாரு அவரு. அப்போ இவர் என்ன லாடா? அவரு சிம்பிள் சார். இவருக்கு மிஞ்சின ஒரு மிதப்பு சார். அது வாழ்க்கையில் எதையோ ஒரு மனுஷன் அவனே உச்சம், அவனே சிங்கம்னு சொன்னாலும் வேற எவன் அதை விட கேவலமான எவனா இருப்பான் சொல்லுங்க. இப்போ நான் பெருமை பேசுறதுக்கு நான் ஒரு மாநாடு போட்டு இத்தனை வரையும் வெயில காய போடுறேன்னா என்னை விட கேவலமான வேற எவன் இருப்பான்? அதுதான் எனக்கு விஜய் பண்ணியிருக்காரு. ஒன்றும் இல்லை, நான் வந்து
கமலஹாசன், அதாவது நான் கமலஹாசன் என்ன வேணாலும் பேசுவேன், அதுக்கப்புறம் நான் அதிமுக என்ன வேணாலும் எவனை வேணாலும் என்ன வேணாலும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு மிதப்பில் மிதந்துக்கிட்டு இருக்காரு அவர். பட் ஆனால் அவரை சுற்றி எல்லாமே வந்து ஒரு பிம்பமாக அவரே தெரியாமல் அவருக்கு தெரியாமல் உருவாகி வச்சிருக்கு அப்படின்றது அவருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ இவரோட ஸ்பீச்சுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, இவரோட ஆக்டிங்க்குன்னு ஒரு ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க, ஓகேவா? அண்ட் இப்போ நேற்று நடந்த மாநாட்டில் வந்து யார் யாரெல்லாம் தாக்கி பேச முடியுமோ எல்லாமே ஓரளவுக்கு மேம்போக்கா பேசி முடிச்சிட்டாரு. அண்ட் இன்னொரு பெரிய கேள்வி, இவருக்கு இருக்க இந்த ஃபேன் பேஸ், இந்த ரசிகர்கள் வந்துட்டு நாளைக்கு இவருக்கு ஓட்டாளர்களாக மாறுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி பெருசா இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு உங்களோட பதில்? ட்ரை பண்ணுவானே சார், ட்ரை பண்ணுவானே. போதா சார், என்ன 10 லட்சம் டிக்கெட் விற்குமா சார் இவருக்கு? கூடி 10 லட்சம் டிக்கெட் விற்குமா? இப்போ இதில் இது ஒரு பிரச்சனை இருக்குது, அது உங்களுக்கு தெரியாது. இது ஃபன்னின்னு சொல்கிறதா இல்லை இவங்களோட புரியாமைன்னு சொல்லுவாருன்னு ஒன்றும் புரியல. நேற்று 30 லட்சம் பேரே வச்சுக்கோங்க, அவங்க கணக்கிலே விட்டுருவான் சார். ஏன்னா அவனுக்கு கணக்குள்ளே நம்ம போனோம்னு வைங்களேன், அதுக்கு சும்மா இருந்து போயிடலாம். இப்படி தான் முதல் நாள் 150 200 கோடின்னு எழுதுவானுங்க, 3வது நாள் 4வது நாள் 30 நாள் கழிச்சு 300 கோடின்னு எழுதுவாங்க. என்னன்னே புரியாது, ஒரு மாதிரி கிறுக்குத்தனமாக கணக்கு போடுறது அவங்களோட. அதனால் அவங்க கணக்கில் 30 லட்சம்னே போயிருவோமே. அதில் 10 லட்சம் பேர் கேரளாலேருந்து வந்திருக்கான். இதில் என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு ஓட்டே கிடையாது தமிழ்நாட்டில் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் பெரிய பிரச்சனையே. இதில் இருக்கிற பாதி பேர் கேரளாக்காரனுக்கு ஓட்டே கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் உனக்கு 10 லட்சம் டிக்கெட் விற்கிறதே பெரிய கதை. நேற்று அதையும் ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான், 10 லட்சம் டிக்கெட் 10 நாள் தமிழ்நாட்டில் படம் ஓடினாலும் 1 கோடி. ஸோ 1 கோடி டிக்கெட் நாங்கள் விற்கிறவங்க, அதில் ஒரு 80 லட்சம் வாக்கு நாங்கள் வந்து 80 லட்சம் வாக்கு வந்துச்சுனாலும் நாங்கள் 80 லட்சம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் எடப்பாடியார் சிஎம் ஆகுமா, ஸ்டாலின் சிஎம் ஆகணுமா, நாங்கள் தான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்கோம். இன்னும் நாங்கள் சிஎம் ஆகணும் இல்லை, நாங்கள் முடிவு பண்ணுறோம் தான் சிஎம் ஆகணும், அதுதான் நாங்கள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன, அதாவது எது உண்மை எது பொய்னே தெரியல சார். ஏதோ நம்பர்ஸ் இவங்களுக்கு கிடச்சி வாயில் கணக்கு போட முடியும் அப்படின்றனால ஏதோ ஒரு கணக்கு போட்டுட்டு அதுதான் உண்மைன்னு வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. அதான் நம்ம சொல்ல முடியுது. 10 லட்சம் டிக்கெட்டு ஓவராலாக விற்கிறதே பெரிய கதை சார் ஒரு நடிகனுக்கு. அந்த நடிகனுக்குன்னு உள்ள டெடிக்கேட்டட் ரசிகனால. ஏன்னா நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன், 50 வருஷமாக எனக்கு அவர் தெரியும் அப்படின்றனால உண்மையே சொல்கிறேன். டெடிக்கேட்டட் ஃபேன்ஸ் 10 லட்சம் பேர். அதாவது இப்போ நான் என் ஃப்ரெண்டு ஐடி கம்பெனியில் என் கூட வேலை பார்க்குறான், அவனையும் நான் கூப்பிட்டு ஃபஸ்ட் ஷோ வரேன், அவன்லாம் சேரக்கூடாது இல்லை, நீ அவனை சேர்த்துட்டு கூடாது. நான் விஜய்க்காக டிக்கெட்டு விஜயோட உயிர் தீவிர ரசிகன், 20 வருஷம் 30 வருஷமாக அவர் முன்னாடி அவர் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு டெடிக்கேட்டட் ஃபேன்ஸ்ன்னு இருப்பாங்களே, அவங்க ஒரு 10 லட்சம் பேர் தான். அந்த எலெக்ஷன் அன்னைக்கு லீவ் போட்டு போக முடியாமல் ஓட்டு போட முடியாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்களும் திரும்பி நானும் இருந்திருப்பேன். கரெக்டாக கஷ்டப்பட்டு தான் ஊரில் போய் போக வேண்டிய நிறைய இருக்கும். இன்றைக்கி நான் 1.5 கோடி 1.25 கோடி பேர் சென்னையில் இருக்கான், அதில் பாதி பேர் கலைஞ்சு ஊருக்கு போகிறதே பெரிய கதை. இப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது தேராது சார், தேரவே தேராது. 4-5% அவர் வாங்கிட்டாருனாலே நான் என்ன சொல்கிறது, சரி இவர் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு போயிடலாம் சார். அந்த அளவுக்கு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் சார். அவர் நிற்கிற தொகுதியில் ஜெயிக்கிறதே பெரிய கதை தான் சார். நான் உண்மையிலே சும்மா வன்மத்தெல்லாம் சொல்லலை. பல பேர் தோற்றுருக்காங்க. கமலஹாசன் தோக்கலையா, அவர் தொகுதியில் நின்று தோற்று போனார்ல, தோக்கலையா? அது மாதிரி எத்தனை பேர் தோற்றுருக்காங்க. பவன் கல்யாண் தோற்றுருக்காரு, தோக்காத ஆளுகன்னு இல்லை. அது மாதிரி அவர் எங்கே ஒரு தொகுதியில் நிற்க போகிறாரோ, என்ன ஸ்ட்ராட்டஜி வைக்க போகிறாரோ அதையே சார். காமராஜரை தோக்கிறதுக்கு ஸ்ரீனிவாசன் ஒரு ஸ்டூடெண்ட் லீடரை போட்டாங்க சார், போட்டு காமராஜரை இல்லாமல் ஆக்குறாங்க சார். நேற்று அவர் சொன்னார், அதே நல்ல கிணவு தோக்கடிச்சாங்க சார். அப்படிப்பட்ட அவங்க, அதாவது அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக கருத்து ரீதியாக பேசக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள், அதாவது அரசியல் செல்வாக்கோட மக்கள் செல்வாக்கோட இருந்த தலைவர்களே தோக்கடிக்கிறது சின்ன ஸ்ட்ராட்டஜி போதும், சின்ன ஸ்ட்ராட்டஜி, பேசிக் ஸ்ட்ராட்டஜி போதும். அப்படிங்கும் பொழுது விஜயெல்லாம் அடிக்கிறதுக்கு ஈஸியாக ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க, ரொம்ப ஈஸியாக ஸ்ட்ராட்டஜி பண்ணி முடிச்சு விட்ருவாங்க. அதாவது 2026 ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. மாற்றம் இருக்குமா இருக்காதாங்கிறது ஒரு சின்ன ஷார்ட்டாக சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக முடிக்கணும் சார். அதாவது எடப்பாடியார் ரொம்ப ட்ரை பண்ணுறாரு சார். எடப்பாடியார் இப்போ மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இல்லை ஆட்சியை பொறுத்த வரைக்கும். ஏதோ ஒரு அதிருப்தி, ஒரு மனசு அளவில் மக்கள் பொறுமை போய் தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து சரி அதுக்கு மாற்று வந்து எடப்பாடியார் தானே, மாற்றம் வந்து 2026 எடப்பாடியார் தானே அப்படின்னா என்னால் அது இப்போ சொல்ல முடியல சார். பட் ஆனால் அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சார்னு நினைக்கிறேன். எடப்பாடியார் அவர் வந்து ஏன்னா மக்களாக இருந்தவர், உண்மை எதையும் ஓப்பனாக உடச்சி பேசுகிறாரு, மனசுலேருந்து பேசுகிறாரு. ஒருத்தர் தப்புனா கோவப்படுறாரு, ஒருத்தர் ரைட்டுனா. அதே நேரத்தில் ஒரு தலைமை பண்பு இருக்குது. இன்னைக்கு அவர் நினச்சா ஓபிஎஸ் வீட்லையும் அமமுக இவருடைய தலைமைச் செயலகத்திலையும் போய் உட்காந்துடலாம். சரி சேர்த்துக்குருவோம், நமக்கு இன்னைக்கு எலெக்ஷன் தான் தேவை அப்படின்னு அவர் என்ன நினைக்கலாம். ஆனால் எனக்கு என்னுடைய அதிமுக, நான் லீடராக இருக்க அதிமுக எனக்கு வேணும்னு அவர் கட்டமைக்கிறார் பார்த்தீங்களா, அதுவே ஒரு தைரியம். அந்த தைரியத்தெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு நல்ல லீடராக வருவார். அது இல்லாமல் என்னையே கேட்டீங்க, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், இது மக்களும் ஆமோதிப்பாங்க தான் நினைக்கிறேன். அவர் இருந்த அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடந்த பிரச்சனைகள் வந்து இப்போ வந்து இருக்குது அப்படின்னா அதோட 4 மடங்கு 5 மடங்கு பூதாகரமாக இருக்குது. அவர் இருக்கும்பொழுது சம்மவே ஹேண்டில்டு. ஏன்னா அதிமுகவினுடைய கைண்ட் ஆஃப் ஒர்க்கே அப்படி தான். அவங்க வந்து மக்களை வந்து ரொம்ப சோதிக்க மாட்டாங்க, இவங்க மக்களை ரொம்ப சோதிக்கிறாங்களான்னு தெரியும். ஸோ அதனால் வந்து மக்கள் வந்து எடப்பாடியாருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன் சார். அதை நோக்கி போயிட்டு இருக்கு. மாற்றம்னு வந்து எடப்பாடியார் தான் கொடுக்கணும், வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. நிறைய விஷயங்கள் ரொம்ப சூப்பராக பேசுகிறீங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நன்றி ப்ரோ.